வன்னியர்களின் காலை வாரிவிட காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்கிய திமுக கடும் கோபத்தில் வட மாவட்டத்தினர். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மேலமுருகார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகி காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியல்கள் வெளியாகி இருக்கு. இது முழுக்க முழுக்க வன்னியர்களுடைய ஆதிக்கத்தை குறைக்கின்ற நோக்கத்திலும் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு செய்த சரியாகவும் தான் பார்க்க வேண்டியது உள்ளது. இதை 19 வாழான்னு சொல்லாதரா, நீ எதுனாலும் வன்னியர்களுக்கு எதிராக சொல்றதே அவன் குழப்பா போச்சு நீங்க கருதலாம். அதை தெல்ல தெளிவாகவே நம்ம இந்த காணொலியில பார்த்தலாம். போன முறை காங்கிரஸ் கட்சி வாங்கின 3 தொகுதிகளுக்கு பதிலாக வேற 3 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. போன முறை காங்கிரஸ் கட்சி திருச்சி, தேனி, ஆரணி ஆகிய 3 தொகுதியில் போட்டியிட்ட 3 தொகுதிகளை இந்த வாட்டி வாங்கல. அதுல ஆரணி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள் நாடாளுமன்றத்துடைய போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போயிருந்தார். வன்னியருடைய பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியிலையும் குறைஞ்சு போயிடுச்சு. அவர் ஒருத்தர் தான் இருந்தாரு. இப்ப வன்னியர்களுக்கு சீட்டே கொடுக்காத வண்ணம் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஆரணி தொகுதியும் கொடுக்கல. சரி, அந்த தொகுதிக்கு பதிலாக எந்த தொகுதி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி தொகுதியில பெற்றிருக்கிறாங்க. திருநெல்வேலி தொகுதியில நிச்சயமாக வன்னியர்களுக்கு வாய்ப்பு தர போறது கிடையாது. அதெல்லாம் அதை விட்டுடுவோம். மற்றும் வட மாவட்டங்கள்ல ஆரணி ஒரு தொகுதியை விட்டு 2 தொகுதியில காங்கிரஸ் கேட்டு வாங்கியிருக்கு. இப்ப காங்கிரஸ் ஒரு தொகுதியை விட்டுடுச்சு. வட மாவட்டங்கள்ல ஆரணியை விட்டுட்டு கடலூரும் மயிலாடுதுறையும் வாங்கியிருக்கு. இந்த கடலூர்லயும் மயிலாடுதுறையிலையும் யாரை வேட்பாளராக நிறுத்துவாங்க? சரி, ஆரணியில ஒரு வன்னியருடைய வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி, அதற்கு பதிலாக கடலூர்லையும் மயிலாடுதுறையிலையும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமானா நிச்சயமா இல்லைன்னு தான் காங்கிரஸ் வட்டாரமும் சொல்லுது. மயிலாடுதுறையில மணிசங்கர் ஐயர் அவர்களும் கடலூர்ல KS அழகிரியும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. உங்க எல்லாருமே தெரியும், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி என்பது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதி. இந்த தொகுதிகளில் தொடர்ச்சியாக வன்னியர்கள் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்துவதே வழக்கமா போயிடுச்சு. போன தடவை தான் அத்தி பூத்தாது போல மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில திமுக வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை களமிறங்கி இருந்துச்சு. கடலூருக்கு அந்த அத்தி கூட பூக்க மாட்டேங்குது. கடலூர்ல எப்பயுமே தொடர்ச்சியா இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துலையும் வன்னியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. இன்னொன்னு அவங்களே விரும்பி கூட அவங்களும் ஒன்றும் வன்னியர்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்குற கட்சி எல்லாம் கிடையாது. அதனால அவர்களும் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இருக்கக்கூடிய அளவிற்கு வந்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரியும் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரியில போன வாட்டி செல்லக்குமாரனாரு மீண்டும் செல்லக்குமாராக நிற்கக்கூடும்னு சொல்லப்படுது. திருவள்ளூர் பட்டியல் சமுதாயத்திற்கான தொகுதி. அப்ப காங்கிரஸ் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதி பட்டியல் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு தொகுதி ஏற்கனவே கிருஷ்ணகிரியில வென்ற அதே செல்லக்குமார் போட்டியிடுகின்ற பட்சத்தில் அங்கேயும் வன்னியர்களுக்கான உரிமை பறிபோகுது. ஆரணி தொகுதி 1 மட்டும் வன்னியர்களுடைய வசம் இருந்துச்சு, அதை பிடுங்கப்பட்டிருக்கு. வன்னியர்களுக்கு இந்த வாட்டி அந்த வாய்ப்பை கொடுக்கல, காங்கிரஸ் கட்சி கொடுக்கல. சரி, காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா கடலூரோ மயிலாடுதுறையோ வாங்கியிருக்கக்கூடிய மற்ற 2 தொகுதியில கொடுக்கணுமா இல்லையா? அந்த 2 தொகுதியிலையும் இந்த வாட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு வெளிப்பட்டிருக்கு. இந்த திமுக வன்னியர்களை இலக்காரமா பார்க்கிற பார்வையை இப்ப காங்கிரஸும் பார்க்க தொடங்கி இருக்கு. இந்த அவல நிலையை நம்ம எப்படி போக்க போறோம்? மயிலாடுதுறையிலையும் கடலூரிலையும் கிருஷ்ணகிரியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவற்ற வேட்பாளர்கள் நீங்க வெற்றி பெற செய்கின்ற போது இந்த அவநிலை மாறும். நம்ம இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்வோம், திருந்துவோம். நன்றி.